நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். என்னோட பெரிய ரிக்ரெட்டே வந்து நமக்கு ஈஸியா கிடைச்சது எல்லாமே வந்து நம்ம ஒரு மாதிரி ரொம்ப லெத்தார்ஜிக்கா ரொம்ப ஈஸியா டீல் பண்ணிட்டோமோ அப்படி எங்கேயாச்சும் நம்ம காணாம போயிடுவோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்ததா? இருக்கு, இப்போ வரைக்குமே இருக்கு. நம்ம லீடா நடிக்கிறோம்னா நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் வரும். இல்ல சார் நீங்க இப்படி ஷார்ட் வைக்காதீங்க, என்னால இதை நடிக்க முடியாது, என்னால இவ்வளவு க்ளோஸா ஒரு சீன் நடிக்க முடியாது, அது எனக்கு பர்சனலா அஃபெக்ட் ஆகும்ன்ற மாதிரி நான் நிறைய சொன்னது வந்து இட்ஸ் பேக் ஃபயர்ட் a lot to me. சில பேருக்கெல்லாம் வந்து என்ன பார்த்தாலே வந்து நீ இப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு தெரியாது, நான் உன்னை பத்தி வச்சிருந்த இமேஜே வேற. நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே, திட்டிருப்பாங்கல்ல, நம்புடி என்ன நம்பு அப்படின்னு எனக்காவது சொல்லி உங்களை திட்டிருக்காங்களா? பவித்ராவை நான் அந்த கண்ணில் பார்த்ததே கிடையாது. பிகாஸ் இட்ஸ் டேக்கன் a lot of time எங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்றதுக்கு. அவகிட்ட ஒரு இன்னசென்ஸ் எப்பவுமே இருக்கும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நூல். இன்னைக்கு ஒரு புது ஷோ, ஒன்லி லவ் வித் தீபிகா, விச் இஸ் ஆல் அபவுட் ஒரு அன்சீன் சைட் ஆஃப் எனி ஆக்டர் as such அப்படின்ட்டு. பிகாஸ் பெரும்பாலும் வந்து அவங்களோட மென்டல் ஹெல்த் பற்றி ஆர் வாட் எவர் தேர் ஃபேஸ்ட் இன் தியர் லைஃப் அதை பற்றி பேசினதே இல்லை எங்கேயுமே. நிறைய பேர் வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பேசி பார்த்துருப்போம். அஃப்கோர்ஸ் இன்டர்வியூவில் ஒரு பகுதியில் வந்து எங்கேயாச்சும் வந்து பேசியிருப்பாங்க. யூ பீங் இன் த இண்டஸ்ட்ரி ஃபார் குவைட் அ லாங் டைம், அஃப்கோர்ஸ் இட் would have been a roller coaster ride. Let's talk about that அப்படின்னு. how did you manage அப்படின்னு. ஸோ இனிஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு இருக்கும்ல, பிகாஸ் ரொம்ப ரொம்ப சின்ன வயசில் உள்ளே வந்தீங்க, எதுவுமே தெரியாது. லைக் அப்போ இருந்து ஒரு மெச்சூரிட்டி, அப்போ இருந்து ஒரு திங்கிங், அந்த மாதிரிலாம் அது எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க? ஆக்சுவலி எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த இன்டர்வியூ வந்து நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி இதெல்லாம் பத்தி அப்படின்னு. நான் பேசிக்காவே ரொம்ப ஒரு ஹாப்பி கோ லக்கி பர்சன். என் ப்ரொஃபைல்ல பார்த்தாலே அதெல்லாம் போட்டிருப்பேன் நான். எனக்கு பெருசா நான் வந்து இப்போ நீங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஸ்ட்ரகிள் அப்படின்லாம் கேக்குறீங்க, எனக்கு ஷூட்டிங் போறது தான் ஸ்ட்ரகிள். நான் அவ்வளோ ரொம்ப ஜாலியா ரொம்ப காலேஜ் அப்படி இருந்த ஒரு பர்சன். ஸோ எனக்கு ஷூட்டிங்கும் பிடிக்கும். பட் நான் வந்து என்னை யாருமே வீட்டில் கம்பல் பண்ணல, எனக்கு எந்த விதமான கட்டாயமும் இருந்தது கிடையாது. நான் நடிக்கணும், நான் லைக் ஃபேமிலி பார்த்துக்கணும், அந்த மாதிரி எனக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தது கிடையாது. ஸோ எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய் ஷூட் பண்ணுறதே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப செட் ஆக ரொம்ப கஷ்டமாச்சு. நான் ஃபேன்சி பண்ண வேர்ல்டு வந்து ரொம்ப வேற. ஷூட்டிங்னா இப்படிலாம் இருக்கும், நான் பார்த்து வளர்ந்ததெல்லாம் ஜீன்ஸ் படம், ஐஸ்வர்யா ராய், இந்த மாதிரி நம்ம சங்கர் படம் தான் பார்த்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்பேஸை நம்ம மைண்ட்ல கிரியேட் பண்ணிட்டு அங்க போன உடனே எனக்கு அது ஒரு பெரிய ரியாலிட்டி செக்கா இருந்தது. என்ன நம்மள டே ஃபுல்லா உட்கார வைக்கிறாங்க, 8:45 ஆகுது, 9 மணிக்கு பேக்கப்புங்கிறாங்க, ஒரு ஷாட் எடுக்கல. ஃபர்ஸ்ட் டேவே வாஸ் லைக் அ பிட்டர் டேஸ்ட். எனக்கு நம்ம இது கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா, இது நமக்கு தேவையா? அப்பெல்லாம் வேற மேக்கப் அப்படியே அந்த பேன் கேக் எல்லாம் பூசி விட்டுருவாங்க. நான் சொல்றது நான் இப்போ லீடா கூட பண்ணல. என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து நான் ஒரு ஹீரோயினோட ஃப்ரெண்டா தான் நடிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு என்னோட ஒரு ஹாப்பி கோ லக்கி ஃபேஸை வந்து எனக்கு அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரியாலிட்டி செக்கா இருந்துச்சு. தட் வாஸ் மை இனிஷியல் ஸ்டேஜ். பட் அதுக்கப்புறமா எனக்கு இதுதான் ப்ரொஃபஷன், இதுதான் வந்து நான் எடுத்து ஒரு லெவலுக்கு பண்ணணுன்ற ஒரு ரியலைசேஷனே எனக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. நான் வந்து இது எடுத்த உடனே இது என்னோட ப்ரொஃபஷன், இதில் நம்ம வந்து ரொம்ப 100% கொடுக்கணும், இதில் வந்து நம்ம பயங்கரமாக நம்ம வந்து ஃப்ளரிஷ் ஆகணும் அப்படின்ட்டுலாம் நான் நினச்சது கிடையாது. நான் இருக்கேன், நான் என்ன பண்ண போகிறேன்னு நான் ரியலைஸ் ஆகி ஒரு ஸ்பேஸ்க்கு வரத்துக்குள்ளேயே நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே லைக் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஹட் ஹேப்பன், அ லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஹட் ஹேப்பன். அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். என்னோட பெரிய ரிக்ரெட்டே வந்து நமக்கு ஈஸியாக கிடைச்சது எல்லாமே வந்து நம்ம ஒரு மாதிரி ரொம்ப லெத்தார்ஜிக்கா ரொம்ப ஈஸியா டீல் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி பை த டைம் ஐ ரியலைஸ்ட் தட் நான் ஏதோ ஒன்று பண்ணணும் இங்க அப்படின்றதுக்குள்ள லாட் ஆஃப் இயர்ஸ் ஹட் பாஸ்ட் பை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்றதுல நான் ரொம்ப அதில் 100% கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம ஒரு கேரக்டருக்காக என்ன பண்ணணும். ஐ ஸ்டில் ஹாவ் மை ஸ்ட்ரகிள்ஸ், இல்லைன்னுலாம் சொல்லலை. எனக்கு வந்து ஒரு ரோலாக இருந்தால் கூட அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்கும் அப்படின்லாம் எனக்கு அது உள்ளுக்குள்ளே அது ஒரு பதட்டமாக தான் இருக்கும். நம்ம இவ்வளோ வருஷம் நடிச்சிட்டோம், எனக்கு இப்போவுமே ஒரு ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் கேட்டிங்கன்னா தான் இப்போ எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ். என்னோட இனிஷியல் ஸ்டேஜஸில் நான் பெருசாக ஸ்ட்ரகிள் ஆனதில்லை. என்னை சுற்றி இருக்கிறவங்கலாம் என்னை வச்சுக்கிட்டு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். எங்கேயாச்சும் நம்ம காணாம போயிடுவோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்ததா? இருக்குது, இப்போ வரைக்குமே இருக்குது. பட் அதான் நான் சொல்கிறேனே, நான் இப்போ நீங்கள் எனக்கு
someone asked me even today, நாளைக்கு இது இல்லாம இருந்ததுன்னா நீ என்ன பண்ணுவ? வாட் டு யூ நோ அபார்ட் ஃப்ரம் திஸ்? ஐ ரியலி டோன்ட் நோ. எனக்கு அது தெரியல. அந்த ஃபியர் அது இன்னுமே எனக்கு இருக்கு. இப்போ நம்ம சப்போஸ் இந்த நாளையிலேருந்து வந்து எல்லாமே தேர் ஆர் நோ சீரியல்ஸ், தேர் இஸ் நோ என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்றது ஆகாது. பட் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லாம போயிடுச்சுன்னா, இல்ல நம்ம அதுல சர்வைவ் ஆகாம இருந்துட்டோம்னா என்ன பண்ணுவோன்ற பயம் எனக்கு இன்னுமே இருக்கு. பட் அந்த கேள்விக்கான பதில தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். அது கரெக்டா எனக்கு கிடைக்கும். நானும் நினைப்பேன் நம்ம எல்லாத்தையும் குவிட் பண்ணிடலாம். நம்ம நம்ம அவங்க நம்மள வேணாம்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இதை விட்டுட்டு போயிட்டு நம்ம வேற ஏதாவது பண்ணலாம். நான் நிறைய யோசிச்சிருக்கேன். எனக்கு அபார்ட் ஃப்ரம் திஸ் ஐ நோ எனக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். பட் எல்லா இடத்துலையுமே எங்கேயும் ஒரு செக்மெட் இருக்கும் எனக்கு. நம்ம இவ்வளோ தூரம் போயிட்டா இங்கே ஒரு செக் இருக்கு, இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு அதை நினைக்கும் போது நான் பின்னாடி வந்துடுவேன். இப்போ எங்க அம்மாவை சார்ந்தோ அண்ட் பிளஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி நீ இதை பண்ணு தைரியமா நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ நெவர் ஹேட் அ பர்சன் இன் மை லைஃப் டு சே வாட் எவர் யூனோ. அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த, பட் அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் ஈவன் சே ஆக்டிங் ஆர் அதில் டேட்ஸ் மேனேஜ் பண்றது அதெல்லாம் அவங்களுக்கு பெருசா ஐடியா இருந்தது கிடையாது. எனக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட்டா எல்லாமே ஒரு பில்லரா இருந்திருக்காங்க. பட் நான் ஒரு பெரிய ஒரு டெசிஷன் எடுத்துட்டு நாளைக்கு நான் ஆக்டிங்கே விட்டுட்டு நான் அடுத்தது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்கான தைரியம் அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. அது வந்து ஒரு நைட் மேரிஷான கொஸ்டின் எனக்கு. அடுத்தது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோயோ ப்ளீஸ் இந்த கேள்வி மட்டும் கேட்டுறாதீங்க. நான் இன்னொரு 2 வருஷத்துக்கு யோசிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஸோ அந்த கொஸ்டின் நீங்க வந்து ரிசர்வ் பண்ணுவீங்க. ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு கண்டிப்பா வந்து நீங்க இன்னும் இந்த இடத்துல இருந்தேன்னா நான் கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவேன். கண்டிப்பா. பீயிங் இன் த இண்டஸ்ட்ரி அஃப்கோர்ஸ் அந்த சொன்ன ஆல்ரெடி அந்த ரோலர் கோஸ்டர் அப்படின்னு இருந்திருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் செட் பேக்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் செட் பேக், ஒரு ஃபர்ஸ்ட் டவுன்ஃபால் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய தாக்கத்தை வந்து நம்மளுக்கு உண்டாக்கியிருக்கும். அண்ட் அதில் இந்த எப்படி வெளில வந்தீங்க? வாட் வாஸ் தட் ஃபர்ஸ்ட் செட் பேக்? நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நிறைய ஐ ஸ்டார்டட் ஆஃப் அஸ் அ லீட். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே நான் வந்து ஜீ தமிழில் ஒரு லீடாக தான் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய சீரியல்ஸில் லீட் ரோல்ஸ் பண்ணேன். சிலது வெளில வந்துச்சு, சிலது வெளில வரல. நாகா சாரோட ஒரு லீட் இதுவாக நான் ப்ளே பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நான் அதான் நான் சொல்கிறேன், நான் திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடி லாட் ஆஃப் திங்ஸ் ஹட் ஹேப்பன். அப்புறமா சில பர்சனல் சாய்ஸஸ்னால நான் லீடாக தான் நடிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டே இல்லாமல் நான் இருந்த காலங்கள்லாம் உண்டு. பிகாஸ் ஃபார் மீ எவ்ரி திங் வாஸ் அ ஜோக். ஓகே நீங்க தரீங்களா, அதை ஓகே, தரலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி இருந்த ஒரு டைம் ஒன்று இருந்தது. ஸோ நான் நிறைய பர்சனல் சாய்ஸஸ்னால, நிறைய பேரோட அட்வைஸ்னால, அந்த மாதிரி இருந்ததுனால ஐ ஃபெல்ட் அப்போ நான் ரியலைஸ் கூட பண்ணதில்லை நம்ம லீடாக பண்ணுறோம், நம்ம வந்து நெகட்டிவ் ரோல்ஸோ இல்லை அதுக்கு கம்மியான ரோல்ஸ் வந்து நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டே இல்லாமல் இருந்த ஒரு, அது சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. புரியுது. பட் எனக்கு ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை சேனலைஸ் பண்ணுறதுக்கோ ஐ ஹவ் நெவர் ஹேட் அ பர்சன் லைக் தட். நீ இதை பண்ணனா உனக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அட்வைஸ் பண்ண பீப்புள் எல்லாமே ஐ திங்க் தேர் வாஸ் அ மேனிப்புலேஷன் ஆர் லைக் ஒரு செல்ஃப் தாட் இருந்திருக்கு. ஸோ இப்போ நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்க ஏன் லீடா பண்றது இல்லை, நீங்க ஏன் எல்லாமே நெகட்டிவ் ரோல்ஸா பண்றீங்க அப்படின்ட்டு. அது நான் அன்னைக்கு எடுத்த ஒரு டெசிஷன் நான் கரெக்டா இருந்திருந்ததுன்னா ப்ராபப்ளி ஐ வுட் ஹவ் கண்டினியூட் ஆஸ் அ லீட். அது என்னோட சாய்ஸா இருந்திருந்ததுன்னா தென் ப்ராபப்ளி ஐ வுட் ஹவ் கண்டினியூட் ஆஸ் அ லீட். ஏன்னா இப்போ நம்ம லீடா நடிக்கிறோம்னா நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் வரும். அண்ட் அப்போ ஓகே இட் வாஸ் நாட் இவ்வளோ இதுவாக இருந்தது கிடையாது. அப்போ கொஞ்சம் சீரியல்ஸ்க்கு அப்படின்ட்டு வெறும் கைப்பிடிக்கிறது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அதுவே எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அதான் நான் சொல்கிறேனே, நான் ரொம்ப பேடான பர்சனல் சாய்ஸஸ் நான் ரொம்ப யங்கான ஏஜில் எடுத்ததுனால எனக்கு வந்து இட்ஸ் பேக் ஃபயர்ட் அ லாட் டு மீ. அண்ட் நான் வந்து என்னால் ப்ராப்பராக என்னால் என்ன கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து நான் எங்கேயோ விட்டுட்டணும் அப்படின்ற ரிக்ரெட் எனக்கு இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. அந்த ரிக்ரெட் இருக்க தான் செய்யுது. நான் தப்பு பண்ணிட்டேன், அட்லீஸ்ட் நான் பண்ண வேலையாவது கரெக்டாக பண்ணியிருந்துருக்கணும். அங்கே போயும் நான் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல நான் நடிக்கிறது அப்படின்றதுனால, இல்லை சார் நீங்கள் இப்படி ஷார்ட் வைக்காதீங்க, என்னால் இதை நடிக்க முடியாது, என்னால் இவ்வளோ க்ளோஸாக ஒரு சீன் நடிக்க முடியாது, நீங்கள் என்னை இவ்வளோ வில்லியாக ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா அது வந்து எனக்கு அது எனக்கு பர்சனலாக அஃபெக்ட் ஆகுன்ற மாதிரி நான் நிறைய சொன்னது வந்து அது எனக்கு இன்னைக்கு தப்புன்னு தோணுது. உனக்கு பிடிக்கலன்னா உனக்கு பிடிக்கல, ஐ வில் டூ வாட் ஐ வாண்ட்ன்ற ஸ்டாண்ட் என்னால் அன்னைக்கு எடுக்க முடியல. பட் இன்னைக்கு when I think about it, it's made me a better person and I know what I want from the industry அப்படின்றது தான் எனக்கு அது தோணுது. So with a lot of regrets I think I've become a better person. Of course you told something in middle, அது வந்து பெருசா நான் டீடைல்டா போவேன்னு இருந்தேன். பட் ஆனால் பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கட்டத்தில் இருக்கும்போது அது வந்து ஒரு தாக்கம் வந்து நம்மளுக்கு கொடுக்கும்.
அது வந்து என்னைக்காச்சும் இன்னொரு பர்சன் வந்து ட்ரஸ்ட் பண்றதுக்கே வந்து ரொம்ப பயந்துருக்கீங்களா? பிகாஸ் லைக் ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஒரு டிஸ்டர்பன்ஸ் உருவாக்கும். அது வந்து எப்படி அதுலேருந்து வெளில வருது அப்படின்ட்டு அதெல்லாம் கீப்பிங் தட் அசைட். பட் ட்ரஸ்டிங் அ பர்சன் அது வந்து இன்ன அந்த வரைக்கும் ஃபியர் எனக்கு இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. Okay. அந்த ட்ரஸ்ட் எனக்கு ஒருத்தங்க அது ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டுமே இல்ல. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லயே Friendship. எனக்கு வந்து ட்ரஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ம். நீங்க என்கிட்ட சின்னதா ஒரு பொய் சொல்லிட்டீங்கன்னா கூட மேபி ஐ வில் டாக் டு யூ. பட் உங்களோட இருக்கிற அந்த கனெக்ட் எனக்கு என்னைக்குமே வராது. அது உங்களோட சாய்ஸ். நீங்க என்கிட்ட உண்மையா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ம். பட் நீங்க எனக்கு சின்னதா எங்கேயோ நீங்க ஒரு இடத்துல நீங்க என்ன மேனிபுலேட் பண்றீங்களோ, இல்ல எனக்கு வந்து பொய் சொல்றீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா, நான் அந்த ஒரு அட்டாச்மெண்ட் எனக்கு வரவே வராது. பட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் ட்ரஸ்டிங் அ பர்சன் ஐ கிவ் ஆல் மை ஹார்ட். பட் என்னோட பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ்னால எனக்கு ஒருத்தங்களை ட்ரஸ்ட் பண்றதுன்றது இட்ஸ் லைக் அ வால் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஸோ நீங்கள் அதை பிரேக் பண்ணிட்டு வரணும்னு நினச்சா கூட இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் நான் ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புளுக்கு தான் வந்து அந்த நான் ஸ்பேஸை வந்து என் லைஃப்பில் நான் கொடுத்திருக்கீங்க. கொடுத்துருக்கேன் இப்போ வரைக்குமே. இப்போ கூட எனக்கு அது நான் என்னால் ஹோல் ஹார்ட்டடாக சொல்ல முடியல புரியுது, தட் ஐ புரியுது. ரியலி ட்ரஸ்ட் தெம் அப்படின்றது. பிகாஸ் எங்கேயோ நமக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இவங்களை நம்ம ஃபுல்லாக நம்பலாமா, இவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்க, மறுபடியும் மறுபடியும் நீ செருப்படி வாங்குவியா, இந்த மாதிரி தான் எனக்கு புரியுது. மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் நாட் ஃபார் அ ரிலேஷன்ஷிப், இட்ஸ் நாட் அபவுட் அ பாய் அண்ட் அ கேர்ள். நான் அப்படி Yeah, சொல்லவே yeah, இல்லை. புரியுது. Any Even if it is a relationship, friendship, அது ஒரு yeah. ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்பா கூட இருக்கலாம். எங்க அம்மாவே சொல்லுவாங்க, நீ எல்லாரையும் ஒரே மாதிரியே நினைக்கிற, நீ யாரையுமே நம்ப மாட்டேங்கிற, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, நீ ஏன் வந்து எல்லாரையும் வந்து ஒரு இந்த பார்வையிலேயே பாக்குற. பார்க்கலாம். பட் எனக்கு தெரியல, அது ஏமாந்து 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 சம்வேர் ஐ ஃபீல் திஸ் இஸ் எனக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கு. சில பேருக்கெல்லாம் வந்து என்ன பார்த்தாலே வந்து என்ன இந்த பொண்ணு இப்படி நம்ம சொல்றதுல நம்பிக்கையே இல்லையா அப்படின்னு கூட தோணிருக்கு. பட் ஐ திங்க் அந்த ட்ரஸ்ட் ஏர்ன் பண்றதுக்கு அந்த ஆப்போசிட் பர்சன் ஆல்சோ ஹஸ் ஈக்குவலி கிவன் மீ த ஸ்பேஸ். ம். ஏன்னா நான் சில பேருக்கு முன்னாடி நான் எனக்கு உன் மேலே பீட் அ ரிலேஷன்ஷிப் ஆல்சோ எனக்கு உன் மேலே நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் தே டோன்ட் ஹாவ் டு கோ த்ரூ தட் பிகாஸ் ஆஃப் மை பேகேஜ். ம். பட் தட் பர்சன் ஹேஸ் டு ஈக்குவலி கிவ் மீ த ஸ்பேஸ் டு சே யூ நோ வாட், ரிலாக்ஸ், சில், ஐம் தேர் ஃபார் யூ. அண்ட் ட்ரஸ்ட்ன்றது அது அப்படி கொடுத்து வாங்குறது கிடையாது. இட்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ அந்த டைம் அண்ட் அந்த ஸ்பேஸ் கொடுத்த நிறைய பேர், ரொம்ப சில பேருக்கு ஐ திங்க் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு தெம். ஏன்னா இப்போ எனக்கு அந்த ட்ரஸ்ட்டை கொடுத்து அதை உடைக்காத லெவலுக்கு அவங்க வச்சிருக்காங்கன்னா தே ஆர் ஆல்சோ ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். ஸோ அதுதான். ஸோ அதான் ஐ எம் தேர் ஃபார் யூ. அது வந்து ஒரு பெரிய ஹோப் நம்மளுக்கு எப்போவுமே. அப்படி பார்த்தா வந்து இப்போ உங்களுக்கு ஐ எம் தேர் ஃபார் யூ அப்படின்ட்டு யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பவித்ரா, அஃப்கோர்ஸ் சரண்யா இருக்காங்க. நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே, திட்டியிருப்பாங்கல்ல, நம்புடி என்ன நம்பு அப்படின்னு எனக்காவது சொல்லி உங்களை திட்டியிருக்காங்களா? பவித்ராவை நான் அந்த கண்ணில் பார்த்ததே கிடையாது. பிகாஸ் இட்ஸ் டேக்கன் அ லாட் ஆஃப் டைம் எங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்றதுக்கு. அவகிட்ட ஒரு இன்னசென்ஸ் எப்பவுமே இருக்கும். அந்த இன்னசென்ஸ் வந்து எனக்கு கொஞ்ச நாளைக்கு நான் வந்து அதை டவுட் பண்ணியிருக்கேன். இந்த பொண்ணு நிஜமாவே இன்னசென்ட்டா, இல்லை நம்மளை ஏமாத்துதா, நம்ம முட்டாளா இருக்கக்கூடாது இதுல. அப்போ அவ ரொம்ப, அஃப்கோர்ஸ் நானும் அப்போ சின்ன பொண்ணா, அவள் நான் சொல்றது ஒரு 8 years பேக். ஓகே. எனக்கும் அவளுக்கும் ஒரு 6 years ஏஜ் கேப் இருக்கு. ஸோ இந்த பொண்ணு நிஜமாவே இவ்வளோ இன்னசென்ட்டா, இல்ல நம்மள முட்டாளாக்குதா? பட் ஆனா இந்த மாதிரி பேசினா won't they get offended? பேசியிருக்கீங்களா இந்த இல்ல, மாதிரி? இது எனக்குள்ள இருந்த ஒரு டவுட். Okay, பட் நான் அதை அவகிட்ட அட்ரஸ் பண்ணியும் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு நிறைய இடத்துல நான் உன்னை பழக ஆரம்பிச்சும் போது எனக்கு தோணிருக்கு, நீ வந்து இவ்வளோ இன்னசென்ட்டா ஒருத்தங்களால இருக்க முடியாது. பட் ஷீ இஸ் ரியலி லைக் தட். கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சு எனக்கு அது புரியறதுக்கு. அப்போ நான் இப்போ ரீசெண்டா பிக் பாஸ் போனும்போது கூட சொன்னேன், உன் இன்னசென்ஸ் எனக்கு புரியும், பட் சுத்தி இருக்கிறவங்க அதை வந்து நம்பவே மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்றது, இதுதான் நான் அப்படின்னு அவ. ஸோ அவளுக்கான டைம் நம்ம கொடுத்தோம்னா யூ வில் டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட் தட் அவள் இப்போ உள்ள இருக்கிற மாதிரி தான் அவள் வெளியிலையும். நம்மளை வந்து நம்ம எதுக்காகவும் நம்மளை மாற்றிக்க கூடாது. அந்த ரியாலிட்டி, கிரவுண்டட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி பீப்புள் தான் வந்து யூனோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சர்வைவ் ஹியர். நான் உள்ளே போகும்போதே சொல்லி அனுப்பிச்சேன், நீ வந்து இவ்வளோ நைவாக இருந்து இவ்வளோ இன்னசென்ஸ் நீ வந்து எக்ஸிபிட் பண்ண அப்படின்னா அது வந்து டெஃபினட்டாக அவங்களுக்கு புரியாது. உன்னை சொல்லி அதை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் உன்னோட ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குன்னா யூ ஸ்டில் ஸ்டாண்ட் பை இட். இதுதான் நான், நீங்கள் சொல்கிறேன்றதுனால என்னால் மாற்றிக்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல. ஐ திங்க் தட் இஸ் வெரி வெரி ரியல் அபவுட் ஹர். ஒரு பக்கம் பவித்ரா, வேற ஃப்ரெண்ட்ஸ்னா சரண்யா. சரண்யா இஸ் ஆல்சோ வெரி க்ளோஸ் டு மீ.
நானும் சரண்யாவும் ப்ராஜெக்ட் மூலமா தான் Close ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க. ஆனோம். சரண்யாவும் நானும் எப்படின்னா, நாங்க வில் டிஸ்கஸ் எனிதிங் அண்டர் தி ஸ்கை. ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு இருக்கும்ல. "நீ இப்படி Yes, பண்ணிட்டியா? என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட?" அப்படின்னு நம்மள ஜட்ஜே "என்னம்மா பண்ணிட்டியாம்மா? ஓகேம்மா, வாம்மா, ஜாலிம்மா" அப்படின்னு நமக்கு சொல்றதுக்கு ஒருத்தங்க வேணும்ல. ஜஸ்ட் True, ஒரு true, கப் ஆஃப் true. காஃபி. ம். அது அந்த எமோஷன்ஸ் இதெல்லாம் தாண்டி நம்ம ஒருத்தங்க there is no judgment. You are free to tell whatever you want to me and it's only between us அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. So that is very very nice thing about her. So and வினோத் வினோத், yes. விட்டுட்டீங்களே. எனக்கு வினோத் ஐயா வந்து ரொம்ப நாள் கழிச்சு இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அவர் மாதிரி ஒரு நல்ல பர்சன் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்றதே எனக்கு தெரியல. நிஜமாவே எனக்கு தெரியல. நீ இது எனக்கு பண்ணுவியா? நான் உனக்கு அது பண்ணுவேன்றதே கிடையாது. நீ எனக்கு எதுவுமே பண்ண வேணாம். நான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன். அண்ட் இந்த ஹெல்ப்ன்றது ஃபினான்ஷியலோ, மானிட்டரி அப்படிலாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, நான் ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தபோது என் ஸ்கிரிப்டுக்காக 7 மணி நேரம் 8 மணி நேரம் என்னோட உட்காருவார். அவசியமே கிடையாது அவருக்கு அதை பண்ணணும்னு. அவருக்கு அதனால எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அவர் பேர் எங்கேயும் வெளியில வர போறது கிடையாது. இப்போ ரீசெண்டா ஒரு 1 வீக் முன்னாடி நான் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் பண்றேன்னு அதுக்கு ஸ்கிரிப்டுக்கு உட்காந்து என்னோட வந்து டயலாக்ஸ் படிச்சாரு. எதிர்த்தாப்புல இருக்கிற பர்சனோட டயலாக் படிச்சாரு. எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஏர்ன் பண்றது வந்து ஐ டோன்ட் நோ. ஐ திங்க் சம்வேர் ஐம் ரியலி பிளெஸ்ட். அதுவும் லைக் அவங்களுமே ஒரு காம்படிஷன்ல தான் இருக்காங்க. அவங்க உங்களையும் தூக்கி விடணும்ட்டு அவசியமும் இல்ல. பட் they are doing it. அது அண்ட் ஆல்சோ ஐ ஹவ் met people நான் என்ன வேணாலும் பண்ணி உன்னை கீழே தள்ளுவேன். யா. அதுதான் நான் நிறைய பார்த்திருக்கேன். ஸோ எனக்கு பவி மாதிரியோ இல்ல வினோத் ஐயா மாதிரியோ பீப்புள் பார்க்கும்போது somewhere I just feel blessed அவ்வளவுதான். You also told a few things like you were like very pampered. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த ஒரு நான் அதான் சொன்னேனே ஒரு பயம் அந்த இதெல்லாம் இருக்கும்போது மைண்ட்ல ஒரு வாய்ஸ் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும்ல. how much of a overthinker you are and how you just came out of that? உங்களோட அந்த மைண்ட்ல இருக்கிற அந்த வாய்ஸ் வந்து how it ruins you? கேம் அவுட்டான்றது எனக்கு தெரியல. ஓகே. ஓவர் திங்க் a lot. நிறைய ஓவர் திங்க் பண்ணுவேன். இப்போ நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா இது அப்படி நடந்துருமோ, அது நடக்காமல் சப்போஸ் நான் ஒரு ஹாலிடே பிளான் பண்ணுறேன்னு வைங்களேன். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹாலிடே போது நம்ம கரெக்டாக ஷூட்டிங் வச்சுருவாங்களோ, ஷூட்டிங் வச்சா நம்ம என்ன பண்ணுறது? சப்போஸ் நான் வந்து ஹாலிடே போகும்போது நமக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளை போக விடாம பண்ணிடுவாங்களோ, இல்லாட்டி வேற என்ன பாசிபிலிட்டிஸ்? அந்த ஒரு இதுக்கு நான் ஒரு 100 பாசிபிலிட்டிஸ் யோசிச்சிருவேன். அது எதுக்குமே பதில் இருக்காது. அப்புறம் என்ன தெரியுமா பண்ணுவேன்? பார்த்துக்கலாம் விடு, என்ன ஹாலிடே தானே. எப்படி ஆனா ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட் போயிட்டதுக்கு அப்புறமாவா இல்ல எக்ஸ்ட்ரீம் எண்ட் போவேன். அப்படியே சும்மா உட்காருவேன், இல்ல ஃபோன் பண்ணி அழுவேன். கூட இருக்கிறவங்க எல்லாம் செத்தாங்க. என்னடா எதுக்கு இப்போ நீ இவ்வளவு அழற? ஒண்ணுமே ஆகல. பவி பிக் பாஸ் போயிருந்த போது நான் இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி, பவி உள்ள போயிருக்காடா, நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுவேடா, என்னடா பண்றது? பவிக்கு உள்ளுக்குள்ள கெட்ட பேர் வந்துச்சுன்னா நான் என்னடா பண்ணுவேன்? பவி கூட இவ்வளவு யோசிச்சிருக்க மாட்டா, நீ எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? So when things matter to me a lot, I really overthink a lot. But then I think எங்கேயோ I get over it easily. ஈஸிலின்றதை விட குவிக்லி ஆல்சோ. அது எப்படி அந்த ஒரு 2 நாள் ஓவர் திங்க் பண்ணுவேன். எதுவுமே ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. என்னதான் பண்றது? தொடச்சு போட்டுட்டு போ, அவ்வளவுதான். that is the maximum coping mechanism இல்ல வா பாத்துக்கலாம். நான் என்ன மிஞ்சி போனா கொண்டு போயிருவேன். இத்தனை பாசிபிலிட்டிஸை யோசிப்பேன். எங்க அம்மா எனக்கு ஒரு மேஜிக் வேர்ட் கத்து கொடுத்துருக்காங்க. மிஞ்சி போனா என்ன நடக்கும் அப்படின்னுவாங்க. அந்த மிஞ்சி போனாக்கு போயிருவேன் நானு. So when I attain that மிஞ்சி போனா இது என்ன நடக்கும்? சரி வா பாத்துக்கலாம், நடக்கும்போது பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. மிஞ்சி போனான்றதே எனக்கு ஒரு it will take me around ஒரு 2 days to get to that மிஞ்சி போனா. பட் ஒன்ஸ் அந்த மிஞ்சி போனா நான் அட்டென்ட் பண்ணிட்டேன்னா என்னால யாராலையும் என்ன ஸ்டாப் பண்ண முடியாது. என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஓகே, ஐ சரண்டர். பட் இட் டேக்ஸ் டைம் ஃபார் மீ டு சரண்டர் டு தி சிச்சுவேஷன். ஆக்சுவலி அதை பேசும்போதே தெரியுது, லைக் ஒரு பக்கம் பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்தாலுமே I think you're an emotional person, right? Yeah, very emotional. Anything smallest of change கூட you'll break down. Oh my god. ரொம்ப எனக்கு யாராவது ஒரு சின்ன விஷயம் என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா கூட எனக்கு அது வந்து இவங்க ஏன் நம்மள இப்படி பண்ணாங்க, நம்ம எதுவுமே நம்ம அவங்களுக்கு பண்ணலையே, ச்சே நம்மள போய் இப்படி சொல்லிட்டாங்களே, ச்சே நம்மள போய் அது only when the person is very close to me or getting close to me. இப்போ ஒரு third person கமெண்ட் பண்ணாலோ இல்ல நமக்கு வர நெகட்டிவ் அதெல்லாம் doesn't affect me. நான் ஒருத்தங்களை வந்து ஒரு இடத்துல வச்சு வேல்யூ பண்றேன் அப்படின்னா that emotions
மேட்டர் டு மீ அ லாட். வெளியில பார்த்தா நான் ரொம்ப அரகண்டா இருக்கேன், இல்ல ரொம்ப அடமெண்டா இருக்கேன், இல்ல இவங்களுக்கு ரொம்ப ஆட்டிட்யூட் இப்படிலாம் கூட நான் சொல்லி நெறைய பேர் என்கிட்ட மேம் நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள பார்த்தம்போது உங்களுக்கு செம்ம திமிருன்னு நெனச்சேன் மேம். ஆனா நீங்க வந்து இவ்ளோ ஜாலியா இருக்கீங்க. அப்படி சொன்னவங்களும் உண்டு. பட் தே டோன்ட் நோ வாட் ஐ கோ த்ரூ இன் மை இன்னர் இது. அது என் 4 வால்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். இன்ஃபாக்ட் என்னோட பாத்ரூம்க்கு தான் நெறைய தெரியும். நான் வீட்ல யாராவது இருந்தாங்கன்னா கூட நான் அழமாட்டேன். ஏன்னா நான் அழுது அது அவங்கள அஃபெக்ட் பண்ணிறக்கூடாது அப்படின்றதுக்காக லாட் ஆஃப் டைம்ஸ் நைட் லைட் எல்லாம் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் உட்காந்து ஐ ஐ அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு அது வந்து ஒரு ருட்டீனாவே இருந்தது. அன்னைக்கு நான் அழலன்னா என் டே வந்து இன்னைக்கு ஏதோ நார்மலா இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ எங்க போனாலுமே ஐ வாஸ் லைக் அ ஃபெயிலியர். நான் இதுலயும் வந்து அப்போ ப்ரொஃபஷனலி ஆல்சோ ஐ வாஸ் a little down. Though I was doing work, but my sort of work வந்து நான் இன்னுமே பண்ணலையோ அப்படி. ஸோ எல்லாமே ஒரு ஃபெயிலியர். இப்போ வரைக்குமே இல்ல. ஐ அம் லைக் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? வாட் ஐ மே ஈவன் டூயிங். am I still a failure அப்படின்ற ஒரு கொஸ்டின் அது இன்னைக்கு வரைக்குமே எனக்கு அது ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. யா யூஆர் அன் எமோஷனல் பர்சன். நிறைய உட்காந்து அழுதுருக்கீங்க அப்படின்லாம் தெரியுது. நீங்கள் ஒரு சில இடத்துல நீங்கள் சொன்னீங்களே அஃப்கோர்ஸ் யூ வேர் அ டிபெண்டன்ட் பர்சன் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் சேஞ்சுன்னு. ஆனால் உங்களோட இது வந்து என்னன்னு சொல்கிறது, நீங்கள் ஒரு ஸ்டெப்பு பயந்தீங்களா உங்களுக்கான கம்பேனியனை தேடுறதுக்கு பிகாஸ் ஆஃப் வாட் ஹேப்பன்? ஏன் இன்னும் there was a lot of void. இன்னுமே இருக்கா அது? அது எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. ஓகே. பட் நம்ம ஒண்ணு நினைப்போம். பட் நம்மளுக்குன்ட்டு ஒரு கம்பேனியன் கிடைச்சா மேபி அதுக்கான சேஞ்சஸ் கிடைக்கும்ல உங்களுக்கு. பிகாஸ் ஐ ஹவ் பின் a single child. நான் எப்பவுமே நான் வந்து ஒருத்தங்க மேல இமோஷனலி டிபெண்டண்டா தான் இருந்திருக்கேன். எனக்கு சொல்றதுல எந்த விதமான ஒரு ஷைனஸோ இல்ல எதுவுமே கிடையாது. பிகாஸ் ஐ am a person like that. I need somebody to always tell you know what நீ பண்றது கரெக்ட், you know what நீ பண்றது தப்பு. தோ நான் வந்து ரொம்ப இண்டிபெண்டன்ட், நான் சின்ன வயசுல இருந்தே தனியா தான் வளர்ந்திருக்கேன், நான் ரொம்ப போல்ட், இதெல்லாம் தாண்டி I'm tired of being bold. Okay. I need someone to say, you know what, you're okay, chill அப்படின்னு சொல்றதுக்கு. ஆக்சுவலி ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னு சொல்கிறது, அஃப்கோர்ஸ் நான் ஓப்பனிங்லேயே சொன்னது தான், நம்மளோட இந்த ரோலர் கோஸ்டர் ரைடில் வந்து இந்த மென்டல் ஹெல்த் வில் ரூயின் லைக் வெரி 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 பேட். தட் வில் ஷோ ஆன் யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த் ஆல்சோ. அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஃபிசிக்கல் ஹெல்த் நான் ரொம்ப வெயிட் போட்டேன். I was 22 when I started gaining weight. Oh. நான் ஐ டென்ட் லுக் மை ஏஜ். சில சீரியல்லாம் பார்த்துட்டு எனக்கே தோணும், என்னை எப்படி இவங்க காஸ்ட் பண்ணாங்க, நம்ம இந்த ரோலுக்கு நம்ம கரெக்டாகவே இல்லையே, நம்ம வந்து அண்ட் சி தெர் இஸ் ஆல்சோ லாட் ஆஃப் லெத்தார்ஜி. நான் வந்து வெறும் இந்த மென்டல் ஹெல்த்னால நான் வெயிட் போட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த லேசினஸ் எனக்கு இன்னுமே இருக்கு. நான் இப்போ நினச்சேன்னா கூட நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தேன்னா என்னால் வெயிட் கம்மி பண்ண முடியும். பட் சம்வேர் நீங்கள் சொல்கிற அந்த இப்போ நம்ம வெளில ஏஞ்சி போகணுமா, ஐம் ஸோ இந்த மாதிரி வீட்டில் சும்மா உட்காந்து விட்டத்தை பார்க்கறது இஸ் ஒரு ஹாப்பினஸ், நம்ம இதையே பண்ணிட்டு போகலாம். லாட் ஆஃப் டைம்ஸ் தட் ஹஸ் ஹேப்பன். பட் லாட் ஆஃப் டைம்ஸ் என்னோட லேசினஸும் ஒரு ரீசன் தான் நான் சொல்லுவேன். அதுதான் என்னோட பிக்கெஸ்ட் எனிமி. ஸோ நான் எனக்கு இந்த மென்டல் ஹெல்த் அப்படின்ற ஒரு இது வரும்போது எனக்கு பிசிஓடி ரொம்ப ஜாஸ்தியாச்சு. எனக்கு என்னோட மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்ஸ் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஐ ஹேட் டு டேக் டேப்லெட்ஸ் டு ஆக்சுவலி கரெக்ட் இட். அந்த டேப்லெட்ஸ் கேவ் மீ ஹார்மோனல் பிரச்சனை. அது வெயிட் போடும். அது வெயிட் போடுன்றதை தாண்டி அது மைண்டை ஒரு மாதிரி பண்ணி விட்டுரும் அந்த அவங்க கொடுக்குற அந்த ஹார்மோனல் டேப்லெட்ஸ். நான் இப்போ வரைக்குமே யாராவது பிசிஓடியில் இருக்காங்க இல்லை இந்த மெட்ஃபார்மன் மாதிரி டேப்லெட்ஸ்லாம் எடுக்கிறாங்கன்னா தயவு செய்து, இல்லை அந்த கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்லாம் எடுக்கிறாங்க ஜஸ்ட் டு கரெக்ட் யுவர் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்னா ப்ளீஸ் அதை எடுக்காதீங்க. ஏன்னா அது எங்கேயோ ஒரு இடத்துல சே அட்லீஸ்ட் ஒரு 5, 6 or 8 years லேட்டர் இட்ஸ் எனக்கு இப்போவுமே ஐ ஹாவ் வெரி பெயின்ஃபுல் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்ஸ். அண்ட் அதோட ரீசன் என்ன அப்படின்னா, முன்னாடி எடுத்துட்டு இருந்த இது பில்ஸ்னால. நான் வந்து மெடிக்கலா அப்படிலாம் சொல்றேன், நான் பிளேம் பண்றேன் அப்படிலாம் கிடையாது. இது எனக்கு நடந்த ஒரு விஷயம் அண்ட் என்னால அதை கோப் பண்ணி ஹேண்டில் பண்ண முடியல. இட் யூஸ் டு கிவ் மீ அ லாட் ஆஃப் என்ன சொல்றது, நான் திடீர்னு நான் எங்கள் அம்மாக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்ணி அழற ஆளே கிடையாது. பட் தென் சடன்லி ஐ கால் ஹர் அண்ட் ஐ ஸ்டார்ட் க்ரைங் சேயிங் யூ நோ வாட், எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு, ஏதோ ஒன்று தப்பா விக்கி அழுவேன். அப்புறமா நான் 10 நிமிஷம் கழிச்சு நம்மளா எப்படி அழுதும் இந்த மாதிரி இட்ஸ் அஃபெக்டட் மீ அ லாட். நம்மளோட மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்ஸ் அண்ட் நம்மளோட மென்டல் ஹெல்த் இஸ் வெரி வெரி கனெக்டட். அண்ட் அன்னைக்கு நான் பண்ண சில தப்புனால ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்ததுனாலையோ இல்லை ஹார்மோனல் டேப்லெட்ஸ் எடுத்ததுனாலையோ இட்ஸ் அஃபெக்டிங் மீ டில் டுடே. அண்ட் இன்னைக்கு வர பெயின்லாம் வந்துச்சுன்னா
இட்ஸ் என்னால வந்து அது சர்வைவலே கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் ஐ ஃபெல்ட். எனக்கு இந்த மாதிரி உயிர் வாழவே வேணாம், நமக்கு வந்து யார் நமக்கு என்ன நம்மளோட பெரிய எனிமி கூட ஷுட் நாட் கோ த்ரூ திஸ். ட்ரூ ட்ரூ. அந்த மாதிரி. அண்ட் இது நான் இப்போ வரைக்கும் நான் வந்து இது எனக்கு போல்டாக பேசணும் அப்படின்ட்டுலாம் எனக்கு தோணுது கிடையாது. பட் வென் ஐ சி பீப்புள், இப்போ நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருக்கேன் அப்படின்னா ஐம் சேயிங் பீப்புள் கோ த்ரூ சிமிலர் கண்டிஷன். பிசிஓடி இருக்கு அப்படின்னா உடனே டேப்லெட் எடுத்து போடுறாங்க, மெட்ஃபார்மின் எடுத்துட்டு போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க வந்து இதே மாதிரி வந்து ரொம்ப பயங்கரமாக வெயிட் கெயின் ஆகிட்டு அவங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை, பிசிஓடி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் வந்து நான் மெட்ஃபார்மின் டேப்லெட்ஸ் எடுக்கிறேன், நான் ஹார்மோனல் ஐயோ ப்ளீஸ் அதை தயவு செய்து எடுக்காதீங்க, அதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்க முடியுமான்னு பாருங்க. நவ் ஐ ஹவ் கம் டு அ ஃபேஸ் வேர் ஐ actually started telling people, you know, take care of yourself. இந்த மாதிரி கான்ட்ராசெப்டிவ்ஸோ இல்லை நீங்கள் வந்து கான்ட்ராசெப்டிவ்ஸ் இந்த கேஸ் ஆஃப் பிசிஓடி நான் சொல்கிறேன், அந்த சைக்கிளை நம்ம வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து அதை எடுத்தாங்கன்னா அது வந்து இட்ஸ் கோயிங் டு ஹார்ம் யூ டவுன். எல்லாருக்கும் உங்கள் பாடி டைப் வேறு, என் பாடி டைப் வேறு. இப்போ எனக்கு ஹார்ம் ஆகலாம், உங்களுக்கு ஆகாமல் இருக்கலாம். பட் நான் சொல்கிறது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வென் ஐம் சீயிங் இல்லை அவங்களாம் அந்த டேப்லெட்ஸ்லாம் எடுக்கும்போது எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் பதறும். சில பேர்கிட்ட நம்மளால சொல்ல முடியும், சில பேர்கிட்ட சொல்ல முடியாது. அண்ட் எனக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வேற ஒருத்தங்க இந்த மாதிரி பயங்கர பெயினில் இருக்காங்க அப்படின்னா என்னையே அறியாமல் எனக்கு வந்து ஒரு பாவம் இல்லை, அவங்க நம்மள மாதிரி தானே கஷ்டப்படுவாங்க, பெயின் கில்லர்ஸ் என்னையே அறியாமல் ஒரு நேச்சர் ஆஃப் யூனோ டேக்கிங் கேர் ஆஃப் தெம், ஒரு நான் கோத்ரூ பண்ணதை நீ பண்ணாத அப்படின்றதுல வந்து நான் ஸ்டார்டட் டெல்லிங் தட் பீப்புள் வெரி லவுட்லி. இன்ஃபேக்ட் ஆக்சுவலி அது நான் இன்னொரு விஷயமும் கேட்கணும்னு இருந்தேன். பிகாஸ் நீங்கள் இப்போ சொல்கிறத வச்சு தான் இதையும் கேட்குறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் you have been in the giving end, not in the receiving end. என்ன தெரியுது? அப்படி சொல்லிட முடியாது. நான் சொன்னேன்ல, நான் அது ப்ராபப்ளி என்னோட கிவிங் வந்து இஸ் பீன் மோர் தென் ரிசீவிங்காக கூட இருக்கலாம். அது என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நிறைய பண்ணியிருக்கேன், இப்போ வரைக்கும் பண்ணுறேன். பட் நான் கேட்ட வரைக்கும் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னோட நீ கொடுக்கறது வந்து எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கூட என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீ ஏன் எப்போவுமே why are you giving so much somewhere? நான் உன்னை பார்த்தும் போது நீ இப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு தெரியாது, நான் உன்னை பற்றி வச்சிருந்த இமேஜே வேறு. இட்ஸ் நாட் லைக் இட் அஃபெக்ட்ஸ் தெம், பட் என்னோட அந்த கிவிங் வந்து அவங்கள எங்கேயோ ஒரு இடத்துல கரெக்டாக இருக்கணும்னு தோணுதோ அப்படின்றது கூட எனக்கு தோணியிருக்கு. அண்ட் நான் இதை பண்ணால் அவங்க இதை பண்ணுவாங்கன்றதுலாம் கிடையாது. I've always been a person like that. And off late it's been more, if someone நீங்கள் எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் காஃபி குடிக்கிறீங்களான்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வைங்களேன், I'll do the world for you. அது போதும் நீங்கள் ஹாப்பி ஆகிறதுக்கு. நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் இதை பண்ணாதான் நான் அதை பண்ணுவேன், அதை பண்ணாதான் இதை பண்ணுவேன். நாட் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ், சம்திங் லைக் இந்த மாதிரி காஃபி சொல்லிட முடியாது. மெட்டீரியலிஸ்டிக்கும் இருக்கு, பட் அது யார்கிட்ட எதிர்பார்க்கணும்னு தெரியும். பவி இஸ் ஆல்சோ லைக் மீ, she'll just give. அண்ட் சில குவாலிட்டிஸ்லாம் நான் அவகிட்ட இருந்து கற்றுந்துக்கேன்னு கூட நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் டக்குன்னு எனக்கு கோவம் வரும், டக்குன்னு நான் இது பண்ணிடுவேன். நான் இந்த மாதிரி பிகாஸ் நான் ஒரு சிங்கிள் சைல்டாக இருந்ததுனால நீங்கள் சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களான்றதுல எனக்கு ஒரு பிரச்சனையே இருந்தது கிடையாது. பட் நான் இப்போ சுற்றி இருக்கிற பீப்புள் when how they behave to me, automatically I'm giving it to them. ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்த நேச்சர்லாம் எனக்கு நிறைய அவகிட்ட இருந்து நான் கற்றுந்துருக்கேன். ஷீ இஸ் a very kind person. அவள் ஃபஸ்ட்டு நீங்கள் அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா, வீட்டுக்கு வாங்க சாப்பிடலாம். அண்ட் அவளும் எல்லார்கிட்டையும் அப்படி இருப்பாளான்றது எனக்கு தெரியாது. அவளுக்கு பிடிக்கணும், அவளுக்கு செட் ஆகணும். பட் ஒன்ஸ் அவள் வந்து அப்படி இருந்துட்டாள்னா அதில் தான் அவளை வெளில கூட்டிகிட்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ வரைக்குமே ஐ ஃபீல் யாராவது கிவ் மீ நோ ப்ளீஸ் அப்படின்ட்டு அந்த மாதிரி. அது தோணும் போது நடக்கலைன்னா அது எப்படி கடந்து வரீங்க? அதுலேருந்து டிஸப்பாயிண்ட் ஆகும், கோவம் வரும், அழுவேன். அப்புறம் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கலாம் இல்லை, ஓகே அவங்க கொடுக்காட்டி என்ன, நம்ம கொடுக்கலாம், அவ்வளோதானே. ஒன் டே தே மைட் ரியலைஸ் அண்ட் தட் ரியலைசேஷன் ஹஸ் ஹேப்பன்ட் ஆல்சோ. இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் நாட் ஹேப்பன், பட் பேஷன்ஸ், பொறுமை அதிகமாக வேணும். அந்த விதத்தில் எனக்கு பொறுமையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. பட் யா கஷ்டமாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஷோ. என்ன வச்சு ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கீங்க, அமோகமாக போகணுன்றது தான் என்னோட ஆசை. தேங்க்யூ ஸோ மச். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.